வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போரை மையப்படுத்தி மிக அதிகமாக பேசிக்கொண்டிருப்பது நானாகத்தான் இருக்கும். எங்களுடைய காணொலியில் அது சார்ந்து தொடர்ச்சியாகவே பதிவுகளை நான் வெளியிட்டு கொண்டிருந்தேன். அதாவது அமெரிக்காவும் ஈரானுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்துவிடும் என்கின்ற ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த தோற்றத்தின் அடிப்படையில் இந்த போர் நிறுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை மையப்படுத்திய செய்திகள் தொடர்ச்சியாகவே எடுத்து வைக்கப்பட்டு கொண்டிருந்தன. ஆனால் முதலில் இருந்தே இதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்பதை மையப்படுத்தி நாம் எடுத்து வைத்த பல செய்திகள் அப்பொழுதிலிருந்தே இது போர் நிறுத்தத்தை நோக்கி நகராது என்பதை நாம் எடுத்து வைத்து கொண்டிருந்தோம். தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்திகள் கூட அதை உறுதிப்படுத்துவதாக இருக்கின்றன. என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போர் எதனை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன? தற்பொழுது வந்திருக்கக்கூடிய ஒரு அதிரடியான செய்தி, ஹர்மோஸ் நீரணையை ஒட்டுமொத்தமாக மூடிவிட்டது ஈரான் என்ற செய்தி வருகின்றன. இதுவரை தங்களிடம் அனுமதி கிடைத்திருக்கக்கூடிய நாடுகளுக்கு மட்டும் அந்த ஹர்மோஸ் நீரணையை கடந்து அவர்கள் செல்வதற்கு ஈரான் ஒத்துழைத்தது. இதனால் சில நாடுகளுக்கு எரிபொருள் சிக்கல் இல்லாத ஒரு நிலைமை ஏற்படுவதற்கான களங்கள் அமைந்தது. அதற்கான வழியை ஈரான் உருவாக்கி வைத்திருந்தது. ஆனால் தற்பொழுது ஈரான் ஒட்டுமொத்தமாக ஹர்மோஸ் நீரணையை மூடிவிட்டதாக அறிவித்திருக்கிறது. அப்படியென்றால் ஈரானுடைய ஆதரவுடன் சில நாடுகள் பெற்றுக்கொண்டிருந்த பயன்கள் இப்பொழுது நிறுத்தப்பட்டு விட்டது என்பதுதான் இதிலிருந்து நாம் அறியக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. இந்த சூழலில் வளைகுடா நாடுகள் மீது ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் மிக கடுமையான ஒரு அச்சுறுத்தலை வளைகுடா நாடுகளுக்கு ஈரான் கொடுத்திருக்கிறது என்பதுதான் நிஜம். ஈரானின் பாதுகாப்பு அமைச்சகத்தை பொறுத்தமட்டில் அவர்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் வேறொன்றாக இருக்கிறது. அவர்களை பொறுத்தமட்டில் எங்களுடைய சகோதர நாடுகளான வளைகுடா நாடுகளில் அமெரிக்கா தளங்கள் அமைத்து அந்த தளங்களிலிருந்து எங்களை தாக்குவதற்கான ஒரு முயற்சியை எடுக்கிறது. இதனால் எங்களுடைய சகோதர நாடுகளுக்கு எதிராக நாங்கள் களத்தில் நிற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது. எனவே வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் இராணுவ தளங்களை நாங்கள் அழித்து விட்டால் வளைகுடா நாடுகளுக்கும் எங்களுக்கும் ஒரு சுமூகமான உறவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அமெரிக்காவும் வளைகுடா நாடுகளிலிருந்து எங்களை தாக்குவதற்கான ஒரு களம் அமைவதற்கான வாய்ப்பில்லாமல் போகும் என்பதை மையப்படுத்தி ஈரான் இப்பொழுது நாங்கள் வளைகுடா நாடுகள் மீது தாக்குதலை நடத்துகிறோம் என்கின்ற செய்தியை எடுத்து வைக்கிறது. ஆனால் அமெரிக்கா இப்பொழுது மிக தெளிவாக சில அச்சுறுத்தலான பதில்களை அமெரிக்கா வெளியிட்டிருக்கிறது. அது என்ன தெளிவான அச்சுறுத்தலான என்ற கேள்வி உங்கள் மனதிற்குள் எழும்பலாம். அமெரிக்காவை பொறுத்தமட்டில் ஈரானுடன் நாங்கள் இணக்கமான ஒரு களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஈரானுக்கும் எங்களுக்கும் எந்தவிதமான மன வேறுபாடுகள் இல்லை. அதற்கான களங்கள் பேசி முடிக்கப்பட்டு விட்டது. ஒட்டுமொத்தமாக ஈரான் நாங்கள் சொல்லக்கூடிய விடயங்களை கேட்டு அதற்கு ஒப்ப நடப்பதாக ஒத்துக்கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்திகள் எல்லாம் அமெரிக்காவின் சார்பில் தொடர்ச்சியாகவே எடுத்து வைக்கப்பட்டு கொண்டு இருந்தன. ஆனால் ஈரானை பொறுத்தமட்டில் அமெரிக்கா சொல்லக்கூடிய இந்த கதைகளை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுப்பதற்கு தயாராகி இருந்ததா என்றால் இல்லை. ஈரானை பொறுத்தமட்டில் ஈரான் மிக தெளிவாக இருந்தது. அமெரிக்கா எங்கள் மீது ஒரு கல்லை எறிந்தால் அமெரிக்கா மீது நாங்கள் மறு கற்கள் எப்படி எறிவோம் என்பதை அவர்களே அறியாத வண்ணமாக அது இருக்கும் என்று குறிப்பிட்டார்கள். அதுபோல அமெரிக்காவை பொறுத்தமட்டில் பல நாடுகளில் அமெரிக்கா பாடத்தை சொல்லிக் கொடுத்திருக்கும். ஆனால் ஈரான் அமெரிக்காவிற்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் என்று ஈரானின் பாதுகாப்பு அமைச்சகம் எடுத்து வைத்த கருத்துகள் இன்றும் உயிர்ப்புடன் தான் இருக்கிறது என்பதுதான் பதிவு. தற்பொழுது ஈரான் அமெரிக்காவின் விமானங்களை தாக்கி அழித்திருக்கிறது. இந்த விமானங்களை தாக்கி அழித்திருக்கக்கூடிய விடயம் அமெரிக்காவிற்கு மிக எளிதாக கடந்து செல்லக்கூடிய ஒன்றாக இல்லை. ஈரானுக்கு தக்க பதிலை கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக அமெரிக்காவும் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றது.
அமெரிக்கா ஒரு அடி காலடி எடுத்து வைத்தால் ஈரான் 5 அடி முன்னேறுவதற்கான ஒரு களத்தை நோக்கி நிற்கிறது என்கின்றார்கள் அங்கிருந்து செய்திகளை சொல்லக்கூடியவர்கள். தற்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்திகள் என்னவென்றால், ஹர்மோஸ் நீரிணை ஒட்டுமொத்தமாக மூடப்பட்டு விட்டது. அமெரிக்காவிற்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ஈரான். எங்கள் நாட்டின் மீதோ எங்கள் இறையாண்மையின் மீதோ அமெரிக்கா தாக்குதலை நடத்துவதற்கு முனைப்பு காட்டுவதாக இருந்தால் அமெரிக்காவை எப்படி தாக்க வேண்டும், எங்கு தாக்க வேண்டும், எந்த நேரத்தில் தாக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை ஈரான் தெள்ளத் தெளிவாக உணர்ந்து வைத்திருக்கிறது. அந்த உணர்ந்து வைத்திருக்கக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு ஈரான் தாக்குதலை நடத்தினால் அமெரிக்காவால் தாக்குப்பிடிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். அமெரிக்கா கதறி ஓடக்கூடிய ஒரு களம் அமைந்துவிடும் என்று ஈரான் இப்பொழுது காட்டமான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறது. அமெரிக்கா இந்த விடயத்தில் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறது? அமெரிக்காவை பொறுத்தமட்டில் அவர்கள் இப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருப்பது ஒன்றுதான். நாங்கள் வெற்றியை பெற்றுவிடுவோம் என்று அவர்கள் சொல்லவில்லை. ஈரான் மீது நாங்கள் கடுமையான தாக்குதலை நடத்தி ஈரானின் பெரும்பாலான பகுதிகளை நாங்கள் அழித்து விட்டோம். இனி ஈரான் கட்டியமைக்கப்படும் என்கின்ற விடயம் கேள்விக்குறிகளாகவே இருக்கிறது. எனவே அமெரிக்காவின் இராணுவம் ஈரானுக்குள் பெரும்பாலான இடங்களில் அது உள்புகுந்து விட்டது. எங்களுடைய தாக்குதல் இனிமேல்தான் வீரியத்தை எட்டும். அப்படி வீரியத்தை எட்டுகின்ற அந்த சூழலில் ஈரான் கதறிக்கொண்டு ஓடக்கூடிய ஒரு களம்தான் அமையும் என்று அமெரிக்கா ஆணித்தரமாக சொல்லக்கூடிய களங்கள் அரங்கேறி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் அமெரிக்கா சொல்கின்ற அந்த நிலையில் ஈரான் இருக்கிறதா? இந்த கேள்விக்குள் போகின்ற பொழுது ஈரான் மிக தெளிவாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். ஈரானுடைய ஆயுத பலம் அமெரிக்காவை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது என்ற செய்திகள் எடுத்து வைக்கப்படுகிறது. எந்த சூழலிலும் தங்களுடைய தன்மானத்தை விட்டுவிட்டு அமெரிக்காவோடு கைகோர்ப்பதற்கான ஒரு களத்தை ஈரான் எடுக்காது என்கின்ற விடயத்தில் ஈரானின் உச்சபட்ச தலைவர் மிக தெளிவாக கருத்துக்களை கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்தி வருகின்றன. தற்பொழுது ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய யுத்த சத்தம் அல்லது அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே எழும்பியிருக்கக்கூடிய இந்த போராட்ட களங்கள் இவைகள் உலகத்தின் வளர்ச்சியை பாதிக்குமா என்றால் உண்மையிலே உலகத்தின் வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய களங்களாகத்தான் இந்த இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.